வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக ஜோதிட நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு என்னென்னா, ராசிகள் மொத்தம் 12. சரிங்களா? ராசிகள் 12 என்னென்னங்கிறத உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகப்படுத்துறது தான். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சரிங்களா? இது 12 ராசிகள். 12 ராசிகளுக்கும் 9 கிரகங்களுக்கு தான் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. என்ன 9 கிரகங்கள் என்னென்ன அதுவும் எழுதிடணும்ல. செவ்வாய்க்கு 2 வீடுங்க. செவ்வாய் ஒரு கிரகம். அந்த செவ்வாய்க்கு மேஷ வீடும் கொடுத்துருக்காங்க. ரிஷபத்துக்கு சுக்கிரனுடைய வீடை கொடுத்துருக்காங்க. மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், துலாத்துக்கு சுக்கிரன், விருட்சகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரத்துக்கு சனி, கும்பத்துக்கு சனி, மீனத்துக்கு குரு. இது மாதிரி பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ செவ்வாய்க்கு 2 வீடுங்க, சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, சரிங்களா? குருவுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு 2 வீடு, சூரியன் சந்திரனுக்கு தலா ஒரு வீடு. ஆக 9 பிரிவாக இந்த 12 வீட்டையும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் ஜாதகத்தோட அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே. இந்த 9 கிரகங்களுக்கு 12 வீட்டில் மாறி மாறி குந்தும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத பின்னாடி வரும் பாடங்களில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தெளிவாக கேள்வியை கேட்கணும். சரிங்களா? கேள்விகள் கேட்டால் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அது யாரும் சரியான கேள்விகள் கேட்குறதில்ல. அதனால் நான் அதை ஒரு பெருசாக நினைக்கல. இப்போ தான் நேரடியாக வீடியோவில் நம்ம முகத்தை காட்டுவோங்கிற மாதிரி இப்போ தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அடுத்த ஒரு பதிவில் என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? இன்றைய பதிவு